Welcome students. Today's class 11th Mathematics Chapter 6 Two-Dimensional Analytical Geometry. So today's class is locus of a point. So first definition point na enna paakalam. A point is an exact position or location on a plane surface. ஒரு plane surfaceல ஒரு exact position தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு locus of a point, a path traced out by a moving point under certain conditions is called locus of that point. சரிங்களா? ஸோ ஒரு certain conditions அந்த மூவிங் பாயிண்ட் ஃபாலோ பண்ணி ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை லோக்கஸ் ஆஃப் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸடு பாயிண்ட் சிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்டில் இருந்து நம்மளோட மூவிங் பாயிண்ட்டு பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. ஓகேங்களா? அந்த மூவிங் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணும். அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 இந்த ஃபிக்ஸடு பாயிண்டில் இருந்து 5 டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய லைன்ஸ் வரையலாங்களா. 5 டிஸ்டன்ஸ், இது எல்லாமே 5 டிஸ்டன்ஸ். உங்களுக்கு 5 டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, ஒரு லைனை ட்ரா பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிங்கிற பாயிண்ட் தான் இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்ட்டுங்களா. இது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 5 டிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபிக்ஸடாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணுங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லோக்கஸ். இந்த பிங்கிறது தான் உங்களுக்கு என்னது, மூவிங் பாயிண்ட்டு. ஒரு சர்டைன் கண்டிஷன், நம்மளுக்கு என்ன கண்டிஷன், இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டு சியில் இருந்து 5 டிஸ்டன்ஸுக்கு 5 டிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் ஆஃப் தட் பாயிண்ட். இந்த ட்ரேஸ் பண்ணுற பாத்தை லோக்கஸ் ஆஃப் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரேஸ் பண்ணுற பாத்து வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சர்க்கிளாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் தான் கிடைக்கணுங்கிறது கிடையாது, லைன்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி எந்த மாதிரி வேணாலும் என்ன ஆகலாம், கர்வ்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் 1 more எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், எ பாயிண்ட் மூவிங் பாயிண்ட் பி அண்டர் கிவன் கண்டிஷன்ஸ். இதில் எ பாயிண்ட் பி மூவ் சச் தட் இட் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 ஃபிக்ஸடு பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மூவிங் பாயிண்ட்டு, ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 ஃபிக்ஸடு பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. இதுதான் உங்களுக்கு ஏங்கிற பாயிண்ட்டு, இதுதான் பிங்கிற பாயிண்ட்டு. இந்த மூவிங் பாயிண்ட் மூவ் ஆகிற பாத்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிஏ ஈக்குவல் டு பிபிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பிக்கும் ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸும் பிக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகிக்கிட்டே வருது. மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாத்து ட்ரேஸ் ஆகுங்களா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்படி மூவ் ஆகும்போது அந்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல பாருங்கள் அந்த டயக்ராமு. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏவுக்கு பிஏ ஈக்குவல் டு பிபி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். வேறு வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து வேறு பக்கம் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஏ ஈக்குவல் டு பிபிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ இந்த கிடைக்கக்கூடிய இந்த பாத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் த செக்மெண்ட் ஏபி. இந்த ஏபிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு இது எப்படி இருக்கும், உங்களுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டாராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கண்டிஷன், செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ பாயிண்ட் பி மூவ் சச் தட் இட் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 ஃபிக்ஸடு லைன்ஸ் ஓஎக்ஸ் அண்ட் ஓஒய். இது வந்து ஓஎக்ஸுங்களா எக்ஸ் ஆக்சிஸு, இது ஓஒய் ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்க்கு ஈக்வி டிஸ்டன்ஸாக உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது பிங்கிற பாயிண்ட், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த பாத்தோட நேம் என்ன அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் த ஆங்கிள் எக்ஸ்ஓஒய். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் உங்களுக்கு ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதான் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
Third example, a point P moves equidistant from a fixed point O. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் நாங்கள் சீன் எடுத்துருக்கோம், இங்கே ஓன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு ஓவுக்கும் அந்த மூவிங் பாயிண்ட்டு பிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு சொன்னேன், இங்கே 6 டிஸ்டன்ஸ். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 டிஸ்டன்ஸுக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாத் ஃபார்ம் ஆகுங்களா? ஸோ அந்த பாத் ஃபார்ம் ஆகிற பாத் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட். If we are finding the equation of the locus of a point P, assign the coordinates say h, k. இந்த Pங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்ன கோஆர்டினேட்ஸ் அசைன் பண்ணிக்கலாம், h, k அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் express the given conditions as equations. given condition நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க in terms of known quantities and unknown parameters. known quantities and unknown parameters, தெரியாத parameters கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷனாக நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலிமினேட் த parameters. unknown parameters இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஹச் அண்ட் கே மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச் கேல தான் இருக்கணும். அந்த அன்னோன் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எலிமினேட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஹச் பை எக்ஸ் அண்டு கே பை ஒய். ஹச் கமா கே அப்படின்னா நம்ம பாயிண்ட் கோஆர்டினேட் பாயிண்ட் எப்படி சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய்னு சொல்லுவோங்களா. ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், கேவுக்கு பதிலாக ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் த ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் பி. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 6.1ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் பி இஃப் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ மூவிங் பாயிண்ட் பி இஸ். ஃபஸ்ட்டு கொஷின் 9 cos ஆல்ஃபா, 9 sin ஆல்ஃபா. ஸோ பாருங்கள், ஸோ அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி இஃப் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா. உங்களுக்கு இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபாவுக்கு வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்களா. அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பாத்து ஃபார்ம் ஆகும். அந்த பாத்தோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க உங்களுக்கு, அதுதான் லோக்கஸ் ஆஃப் பி. சரிங்களா? ஸோ அந்த பியோட பாயிண்ட்டே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ let the coordinates of P be h, k அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டு கேன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ 9 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹச், 9 sin ஆல்ஃபா ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? காஸ் ஆல்ஃபாங்கிறது ஹச் பை 9ன்னு சொல்லுவாங்களா, கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த 9 கீழே வந்துச்சுன்னா sin ஆல்ஃபா ஈக்குவல் டு கே பை 9. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. வி நோ தட். ஸோ இப்போ எங்களுக்கு கால் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு இதை ஸ்கொயர் பண்ணுங்களா, ஹச் ஸ்கொயர் பை 9 × 9 81 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ கே ஸ்கொயர் பை 81 ஈக்குவல் டு 1. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 81 காமனாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 81 அப்படியே இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 81 வந்துருங்களா. ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஸோ ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 81 ஈக்குவல் டு 1 வரும். இது இந்த சைடு போச்சுன்னா ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்மளோட ப்ரொசீஜர் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வந்துருக்கிறீங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச் கேவில் கொண்டு வந்துட்டீங்க. தேர்ஃபோர் ஃபைனல் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், கேவுக்கு பதிலாக ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா. ஸோ தேர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் பி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சம் 9 cos ஆல்ஃபா, 6 sin ஆல்ஃபா. லெட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி இஸ் ஹச், கேன்னு எடுத்துக்கோங்க. டேக் h ஈக்குவல் டு 9 cos ஆல்ஃபா அண்ட் 6 sin ஆல்ஃபா ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. காஸ் ஆல்ஃபாவை இங்கேயே வச்சுட்டு 9 மட்டும் நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபாங்கிறது h பை 9, சைன் ஆல்ஃபாங்கிறது கே பை 6. ஓகேங்களா? வி நோ தட் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பாருங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஹச் ஸ்கொயர் பை 81 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா கே ஸ்கொயர் டிவைடட் பை 36 ஈக்குவல் டு
1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 81 இருக்குது, இங்கே 36 இருக்குது. நீங்கள் காமன் எல்சிஎம்ல எதுவும் எடுக்க வேண்டாம். காமனாக டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் இது அப்படியே இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் P இஸ் ரீப்ளேஸ் h by x and k by y. So x square by 81 plus y square by 36 equal to 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Find the locus of a point P that moves at a constant distance of, first question பாருங்க, 2 units from the x-axis. இப்போ அந்த locus of P இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 units from the x-axis. உங்களுக்கு இந்த இதுதான் x-axis. ஸோ டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த x-axisல இருந்து 2 யூனிட்ஸில் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பாத்து ட்ரேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எக்ஸாக்சிஸுக்கு ஒன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே 2 யூனிட்ஸில் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்லேயே போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, இந்த லைன் தாங்களா, இதுதான் அந்த பாத்து பிங்கிற லைன் வந்து ட்ரேஸ் பண்ணுற அந்த லைன். ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்சிஸில் இருந்து அபவ்னு சொல்லலை, உங்களுக்கு பிலோன்னு சொல்லலை. இட் மேபி அபவில் இருக்கலாம் அல்லது பிலோவில் இருக்கலாங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய் ஈக்குவல் டு 2ன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லைனை ஃபார்ம் பண்ணலாம். ஆர் ஒய் ஈக்குவல் டு -2ன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு +or-2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் வந்து ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் P that moves at a constant distance of. இப்போ அந்த லோக்கஸ் பாயிண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, செகண்ட் கொஷினை பாருங்கள், 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் இருந்து 3 யூனிட்ஸில் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 3. அதே மாதிரி இந்த சம்க்கும் இந்த டிஸ்டன்ஸ் 2. உங்களுக்கு எங்கே எடுத்திங்கனாலும் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும். மேலே எடுத்திங்கனாலும் 2ஆக இருக்கும். அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கீழே இந்த லைனுக்கு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா. 2 யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து, இதுதான் உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ், இதிலேருந்து 3 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிற அந்த லைன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் வேல்யூலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், நெகட்டிவ் சைடு வந்திருக்கலாங்களா. ஸோ இப்படி எடுக்கும்போது இதனோட டிஸ்டன்ஸும் 3 யூனிட்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த லைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு +3, திஸ் லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -3. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு +or-3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் தீட்டா இஸ் எ பராமீட்டர், find the equation of the locus of a moving point whose coordinates are x equal to a cos cube theta, y equal to a sin cube theta. ஸோ கிவன் பாருங்கள், தீட்டாங்கிறது பராமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, அன்னோன் பேராமீட்டர் நம்மளுக்கு தெரியாது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் எ மூவிங் பாயிண்ட், லோக்கஸ் ஆஃப் எ மூவிங் பாயிண்ட் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய்ங்கிற கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. தீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாத்து ட்ரேஸ் ஆகும். அந்த பாத்து தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிவன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு h,k எடுத்திருப்போம். இந்த கொஷினில் கிவன் எக்ஸ் ஒய்னே கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், h,kக்கு போக வேண்டாம், டேரெக்டாகவே எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு a cos cube theta, y ஈக்குவல் டு a sin cube theta. ஓகேங்களா. ஸோ cos cube thetaனா x by aன்னு எடுத்துக்கலாங்களா, sin cube thetaனா y by a. நெக்ஸ்ட்டு ரேசிங் த பவர் 2/3. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதனோட பவர் 2/3 என்ன பண்ணிக்கோங்க, ரைஸ் பண்ணுங்கள், பவர் 2/3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ cos cube theta whole power 2/3 ஈக்குவல் டு x by a the whole power 2/3. ஓகேங்களா. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos square theta ஈக்குவல் டு x by a the whole power 2/3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி sin cube தீட்டாவுக்கு பாருங்கள், ரைசிங் த பவர் 2/3 அப்படின்னா x sin cube theta the whole power 2/3 ஈக்குவல் டு y by a the whole power 2/3. இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு sin square theta ஈக்குவல் டு y by a whole power 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த cos square theta sin square thetaன்றது தெரிஞ்சுது அப்படின்னாவே we know that formula cos square theta plus sin square theta equal to 1. சப்ஸ்டியூஷன் கொடுங்க, x by a the whole power 2/3 plus y by a the whole power 2/3 equal to 1. ஸோ நெக்ஸ்ட்டு x power 2/3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை a power 2/3 plus
y power 2 by 3 divided by a power 2 by 3 equal to 1. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த டினாமினேட்டர் அப்படியே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா x power 2 by 3 plus y power 2 by 3 equal to a power 2 by 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு fourth sum. Find the value of k and b if the points p of -3, 1 and q of 2, b lie on the locus of x square minus 5x plus ky equal to 0. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பட் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து இந்த லோக்கஸோட ஈக்குவேஷனில் உங்களுக்கு லையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் given condition பாருங்கள், the equation of the locus is x square minus 5x plus ky equal to 0. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் பாசஸ் த்ரூ பி அண்ட் கியூ ரெண்டுமே இதில் பாஸ் ஆகுது. லை ஆன் த லோக்கஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகும். ஸோ இட் பாசஸ் த்ரூ -3, 1 -3, 1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? ஸோ அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு போட்டிங்கன்னா -3 the whole square -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, -3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ப்ளஸ் k இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 which is equal to 0. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, அதுக்கு அடுத்தது மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 15 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ கே ஈக்குவல் டு 15 + 9 24, அந்த சைடு போச்சுன்னா -24. ஸோ உங்களுக்கு கேவோட வேல்யூ -24 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனில் பாஸ் ஆகுது, இந்த 2, பிங்கிற பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது பாசஸ் த்ரூ 2, b. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 2, bங்கிற பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, ஓகேங்களா, மைனஸ் கேவுக்கு பதிலாக 24 -24 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக b ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 4 - 10 -24 b ஈக்குவல் டு 0. 4 - 10னா உங்களுக்கு -6 -24 b ஈக்குவல் டு 0. ஸோ -24 b ஈக்குவல் டு -6 இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு +6ஆக மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ b ஈக்குவல் டு 6 divided by -24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -1 divided by 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th sum. A straight rod of length 8 units slides with its end point A and B always on the x and y axis respectively. Find the locus of the midpoint of the line segment AB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் எடுத்துக்கிறீங்க, அதனோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், 8 யூனிட்ஸு, ஸ்லைட்ஸ் வித் இட்ஸ் ends A and B always on the x and y axis. இப்போ பாருங்கள், இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடு வந்து அதனோட எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏங்கிற எண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பிங்கிற எண்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ராடு ஒன்று எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஏபிங்கிற ராடு அதனோட லென்த்து வந்து 8 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனோட அந்த ஏங்கிற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது, பிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, ஒய் ஆக்சிஸில் டச் ஆகுது. ஓகேங்களா? Find the locus of the midpoint of the line segment AB. இந்த லைன் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மிட் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் லோக்கஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். P of H, K இது ட்ரேஸ் பண்ணுற அந்த பாத்தோட ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி ஃபைண்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, பிங்கிற பாயிண்ட் என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0ங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்து எக்ஸுங்களா, அந்த எக்ஸோட லென்த்து வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ A, 0 இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் A, 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக இருக்கும். உங்களுக்கு ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 0, B அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக எடுத்துக்கோங்க. இது வந்து அன்னோன் பேராமீட்டர்ஸ். நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ லெட் AB be the length of the rod. ஓகேங்களா? ஸோ P of H, Kங்கிறத நம்மளுக்கு லோக்கஸ் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் ஆன் லோக்கஸ். நம்மளோட கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த H, Kங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் AB. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏபியோட மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க A ப்ளஸ். ஸோ இந்த மிட் பாயிண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட் 2 x1 + x2 டிவைடட் பை 2 ஃபார்முலா x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2ங்களா ஃபார்முலா நம்மளுக்கு நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் A + 0/2 next 0 + b divided by 2. So H, K equal to A/2, B/2 which is equal to equal பண்ணிக்கோங்க. H equal to A/2, K equal to B/2. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷனில் H, K மட்டும்தான் இருக்கணும். அன்னோன் பேராமீட்டர்ஸில் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீஜரில் பார்த்தாங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து அன்னோன் பேராமீட்டர்ஸ்னால் இந்த A, B எல்லாம் அன்னோன் பேராமீட்டர்ஸ் நாம்பளாவே கொடுத்துக்கிட்டது. அதனால் இந்த கொஷினில் பாருங்கள், இந்த A equal to 2Hன்னு எடுத்துக்கோங்க. A equal to 2H, B equal to 2K அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து இது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் OAB பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்கள். OA² + OB² equal to AB² எடுத்துக்கலாங்களா. இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல்ல உங்களுக்கு. ஸோ இந்த 90 டிகிரி இங்கே மேக் பண்ணுறதுனால பித்தாகரஸ் தியரத்தை நீங்கள் எப்படி டெஃபினிஷன் சொல்லுவீங்க, OA² + OB² equal to AB²ன்னு சொல்லுவாங்களா. ஸோ நான் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன். OA² + OB² equal to AB². இப்போ OAங்கிறது இந்த லென்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏன்னு எடுத்துக்கிட்டேங்களா. ஸோ A² + B² equal to 8². ஓகேங்களா? ஏக்கு தான் நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2H. ஸோ 2H ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4H² ப்ளஸ் இப்போ பிக்கு பதில் 2K. ஸோ 4K² equal to 8² 64. ஸோ இதில் காமன் 4 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 × H² + K² equal to 64. ஸோ உங்களுக்கு இந்த 4ம் 64ம் கேன்சல் ஆச்சுன்னா 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ H² + K² equal to 16. ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் H, Kல இருக்குது. ரீப்ளேஸ் H/X, K/Y. ஸோ தேர்ஃபோர் the locus of P is x² + y² equal to 16. Next, sixth sum. Find the equation of the locus of a point such that the sum of the squares of the distance from the point 3, 5 and 1, -1 is equal to 20 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ given கொஷினில் பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுக்கு லோக்கஸ் பாயிண்ட். such that and the equation of the locus of a point such that sum of the squares of the distance from the points is equal to 20. அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் ஏவுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த லோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதனோட வேல்யூ 20 இருக்கும் பொழுது இந்த பிங்கிற மூவிங் பாயிண்ட்டு என்ன பார்த்து ட்ரேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் பாயிண்ட் வந்து ஏங்கிறது 3, 5, பிங்கிறது 1, -1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு P of H, K be the point on locus. Sum of the squares of the distance from the point. அந்த பிக்கும்
அந்த பாயிண்ட்ஸ்க்கு பீக்கும் இந்த பாயிண்ட்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 இது கிவன் கண்டிஷன். இப்போ இங்கே பாருங்கள், PA ஸ்கொயர் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோங்களா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு பாருங்கள், இங்கே ஆல்ரெடி PA ஸ்கொயர்னு இருக்குது. அதனால இந்த ரூட்டு போய்டு, நான் ரூட்டை விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ ஸ்கொயர்னு வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். PA ஸ்கொயர் பாருங்கள், h minus 3 the whole square plus k minus 5 the whole square. ஓகேங்களா, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus PBக்கு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸுக்கு h minus 1 the whole square plus k minus of minus 1 உங்களுக்கு என்ன வந்துடும், k plus 1 the whole square equal to 20. சரிங்களா. ஸோ h minus 3 தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, 3 minus ஹச்ன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி இங்கிருந்து கூட பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து x2, இதை y2, இது x1 y1 நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது x1 y1 எடுத்துக்கிட்டு இது x2 y2ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. h ஸ்கொயர் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா h ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 2ab உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6hன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் k மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10kன்னு கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் h மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2h. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, that is k square plus 1 plus 2k equal to 20. next பாருங்க, அரேஞ்ச் பண்ணுங்க. h square 2h square k square னா 2k square 8h h பாருங்க 2 terms இருக்கும், minus 6h minus 2h minus 8h. next minus 10k plus 2k. ஸோ minus 10 plus 2 எவ்வளோ வருங்க உங்களுக்கு, minus 8kன்னு வந்துருங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 9 கான்ஸ்டன்ட் டேர்ம் 25 ப்ளஸ் 1 இங்கே ஒரு ப்ளஸ் 1. ஸோ 25 ப்ளஸ் 9 உங்களுக்கு எவ்வளோங்க வரும், 34 வருங்களா. இங்கே ஒரு 1 35 36 இந்த 20 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பாருங்கள் 2h ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் மைனஸ் 8h மைனஸ் 8k, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுக்கலாம். 2 காமனாக அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் மைனஸ் 4h மைனஸ் 4k ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் 2 அந்த சைடு கொண்டு வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் பாருங்கள், h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் மைனஸ் kh மைனஸ் 4k ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லோக்கஸ் பாத். இந்த பாத் உங்களுக்கு எப்படி இருக்குது, h kவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த h k இருக்குது பார்த்தீங்களா, இதை ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபைனல் ஆன்சரில். தேர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் p இஸ் x ஸ்கொயர், ரீப்ளேஸ் h பை x k பை y. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. Next 7th sum பாருங்க. Find the equation of the locus of the point P such that the line segment AB joining the points A of 1, minus 6 and B of 4, minus 2 subtends a right angle at P அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து equation of the locus of P such that the line segment AB, இந்த ABங்கிற லைன் செக்மெண்ட் டயக்ராம் பாருங்கள். ஏபிங்கிறது இந்த லைன் செக்மெண்ட்டுங்களா. ஸோ அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 1, minus 6 4, minus 2 பாயிண்ட் கிவன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த பிங்கிற பாயிண்ட் மூவிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் 90 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிங்கிற P, ஆஃப் H, K அப்படிங்கிற அந்த மூவிங் பாயிண்ட் வந்து பார்த்து ட்ரேஸ் பண்ணுற ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கிவன்
these two are points a of 1 comma minus 6 4 comma minus 2. P of h comma k be the point on locus. ஸோ இதில் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் PAB, இந்த PABங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் Pங்கிறது உங்களுக்கு எவ்வளோ மேக் பண்ணுது, ஆங்கிள் 90 டிகிரியை மேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரியை மேக் பண்ணுச்சு அப்படின்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி மேக் பண்ணுதுன்னா நீங்கள் பித்தாகரஸ் தியரத்தில் எப்படி சொல்லலாம், PA² + PB² = AB² சொல்லலாங்களா பித்தாகரஸ் தியரத்தில். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டேன் நான். இப்படி போடும்போது பாருங்கள், இதுதான் Pங்கிற பார்த்து, இது ஏங்கிற பாயிண்ட்டு, இது Bங்கிற பாயிண்ட். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா PA² + PB² = AB² சொல்லலாங்களா. ஸோ PA² + PB² = AB². ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு P of h, Kங்கிற பாயிண்ட் இருக்குது. ஏங்கிற PA² அப்படின்னா h - 1. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து √(x2 - x1) + y2 - y1 ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் PAங்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரூட்டை கேன்சல் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது பாருங்கள், h - 1 + k -6 உங்களுக்கு என்ன எடுக்கும், k + 6 நீங்கள் அப்படியே k - 6ன்னு எடுக்கக்கூடாது. பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு h - 1 k -6 + 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், h - k h - 4 + k -2 k + 2 which is equal to AB². 1 - 4 (6) -2 -2 +2 ஆயிருங்களா, (2). இப்போ எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா h - 1 (a - b) ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. k + 6 k² + 36 + 12kன்னு வந்துருங்களா. நெக்ஸ்ட்டு h² + 16 - 8h + k² + 4 + 4k = 1 - 4 -3ங்களா, -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, -6 + 2 -4, -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +16. நெக்ஸ்ட்டு h²லாம் பாருங்கள், h² ஒரு h², 2h², k² + k² 2k², ஹச்சுக்கு டேர்ம்ஸ் பாருங்கள் -2 + 12, அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும், +10h. ஸோ இங்கே பாருங்கள், -2h நான் கேவை பார்த்துட்டேன், -2h -8hனா -10hன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12k + 4k 16kன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸில் ஆட் பண்ணுங்கள். 36 1 ஒரு 36 ஒரு 16 நெக்ஸ்ட்டு ஒரு 4, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 57 கிடைக்கும். 9 + 16 25, இது இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ -25 = 0. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ 57 - 25 இந்த இடத்துல 32ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா -2 அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா h² + k² -5h + 8k + 16 = 0. 2 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், h² + k² -5h + 8k + 16 = 0. So therefore the equation of the locus of P is replace h by x, k by y. So which is equal to x² + y² - 5x + 8y + 16 = 0. Next 8th sum பாருங்க, if O is the origin and R is a variable point on y² = 4x. ஸோ இந்த y² = 4x அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேரபோலாவை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பேரபோலா அப்படிங்கிறது பாருங்கள், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேரபோலாவில் ஆரிஜின்ங்கிறது இது. ஓகேங்களா? 0,0. ஆறுங்கிறது ஒரு வேரியபிள் பாயிண்ட், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேரபோலா வந்து உங்களுக்கு ஓப்பன் ரைட் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இது எக்ஸ் ஆக்சிஸ், உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து y² = 4x அப்படிங்கிற கர்வு வந்து தெரில அப்படின்னா நீங்கள் எக்ஸுக்கு ஒய்க்கு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள். பாயிண்ட்டை பிளாட் பண்ணி அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கர்வை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிற கர்வில் ஓங்கிறது ஆரிஜின் பாயிண்ட்டு, ஆறுங்கிறது வேரியபிள் பாயிண்ட். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஏதாவது ஒரு வேரியபிள் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆறுங்கிறது வேரியபிள் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னங்கிறது தெரியாது. நான் ஏ கமா பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வேரியபிள் பாயிண்ட்னு கொடுத்தனால அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கல, அந்த இடத்துல நான் ஏ கமா பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஓஆர். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஓவுக்கும் ஆருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் வரையலாங்களா. ஸோ இந்த ஓவுக்கு ஆருக்கு ஒரு லைன் வரையும் போது அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்குங்களா, அந்த மிட் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதனோட லோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இந்த மிட் பாயிண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, இது ட்ரேஸ் பண்ணுற அந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்மளோட கொஷினு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், given equation y square equal to 4x let p of h, k be the locus point. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த h, kங்கிறது நம்ம என்னென்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஓஆருங்களா. ஸோ நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 0 + a/2 0 + b/2. ஸோ இப்போ h, k ஈக்குவல் டு 0 + a/2 0 + b/2. இப்போ a/2, b/2, h, k ஈக்குவல் பண்ணுங்க. h ஈக்குவல் டு a/2, k ஈக்குவல் டு b/2. ஸோ நம்மளுக்கு இந்த h, kல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வரணும். ஏங்கிறது பிங்கிறது உங்களுக்கு அன்னோன் பேராமீட்டர், அதை எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், a ஈக்குவல் டு 2hன்னு எடுத்துக்கோங்க, b ஈக்குவல் டு 2k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த a, bங்கிற பாயிண்ட்டு இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிற கர்வில் பாஸ் ஆகுதுங்களா. ஸோ கொஷின் நம்மளுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது ஓங்கிறது ஆரிஜின், ஆறுங்கிறது வேரியபிள் பாயிண்ட் ஆன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ ஈக்குவேஷன் 1ங்கிறது பாசஸ் த்ரூ ஏ கமா பி, ஏ கமா பிங்கிற அந்த பாயிண்ட் வழியாக தான் ஈக்குவேஷன் 1 பாஸ் ஆகும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏவும் ஒய்க்கு பதிலாக பின்னு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. பிக்கு ஏவுக்கு தான் நம்ம இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பிக்கு பதிலாக 2k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × ஏவுக்கு பதிலாக 2h. இப்போ 4k² ஈக்குவல் டு 8h. நெக்ஸ்ட் பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா k² ஈக்குவல் டு 2hன்னு கிடைச்சிரும். ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் p இஸ் ரீப்ளேஸ் h/x, k/y. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x. Next sum 9th, the coordinates of a moving point P are a/2 cosecant theta plus sin theta, comma b/2 into cosecant theta minus sin theta. ஸோ அந்த மூவிங் பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. where theta is a variable parameter. Show that the equation of locus of P is b square x square minus a square y square equal to a square b square னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க கோஆர்டினேட்ஸ், பியோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்ததுனால you take h, k equal to p of a/2 cosecant theta plus sin theta, b/2 into cosecant theta minus sin theta னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ h equal to a/2 cosecant theta plus sin theta. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச் நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2h ஈக்குவல் டு a இன்ட்டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. 2h டிவைடட் இந்த ஏங்கிறது டிவைடில் வருது. 2h/a ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு b/2 கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா 2k ஈக்குவல் டு b இன்ட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த b இந்த சைடு டிவைடில் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 2k டிவைடட் பை b ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி நீங்கள் ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இம்ப்ளைஸ் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 2h டிவைடட் பை a த ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் மைனஸ் 2k டிவைடட் பை b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவல்னு வரதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ்ஸையும் செகண்ட் ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ்ஸையும் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் டேர்மை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4h² பை a ஸ்கொயர் மைனஸ்
4k square by b square வந்துருங்களா, which is equal to a plus b the whole square formula. எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. cosecant square theta plus sin square theta plus 2 cosecant theta sin theta. நெக்ஸ்ட் பாருங்க minus of இதை வந்து a minus b the whole square ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா a square plus b square minus 2abங்களா. ஸோ மைனஸ் a square வந்துருக்கலாம். அந்த மைனஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணும்போது நான் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். மைனஸ் cosecant square theta மைனஸ் sin square theta. ஸோ இந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் உள்ளார போகும்போது ப்ளஸ் 2 cosecant theta sin thetaன்னு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகி போயிடும். ரிமைனிங் பாருங்கள் 4 அவுட்டரில் எடுத்துக்கோங்க. h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப், இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் ஆஃப் cosecant theta sin theta. ஓகேங்களா. ஸோ இப்போ h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. cosecant theta 1 by sin thetaன்னு எழுதுங்க. sin theta அப்படியே இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். b ஸ்கொயர் h ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் k ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு 1 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா b ஸ்கொயர் h ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் k ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ therefore the equation of locus of p is replace h by x k by y. So b ஸ்கொயர் x ஸ்கொயர் minus a ஸ்கொயர் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ this is our proof. ஓகேங்களா. Next 10th sum. If p of 2, minus 7 is a given point, q is a point on 2x square plus 9y square equal to 18. ஸோ உங்களுக்கு வந்து 1 point 2, minus 7 கொடுத்துட்டாங்க. another 1 more point qங்கிறது இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு இருக்குது. அந்த qங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுக்குள்ள இருக்குது, இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. பிக்யூவோட மிட் பாயிண்டோட லோக்கஸ் பார்த்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கிவன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. உங்களுக்கு பாயிண்ட் பாருங்கள் p ஆஃப் 2, minus 7 அண்டு க்யூங்கிற பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்காதனால யூ ஹேவ் டு டேக் a, b பாயிண்ட் ஆன் த கர்வ். இந்த கர்வோட பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாயிண்ட் p, q. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஈக்குவேஷனோட லோக்கஸ் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே p இருக்குது, இங்கே q இருக்குது, அவங்களே PQன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, எம்ங்கிறத லோக்கஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. எம்ன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வேரியபிள் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பின்னு கொஷின்லேயே கொடுத்ததுனால நீங்கள் P ஆஃப் H, Kன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், M ஆஃப் H, K அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது லெட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. லெட் M ஆஃப் H, K be the point on the locus. ஸோ உங்களுக்கு அந்த லோக்கஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பிக்கும் கியூக்கும் உள்ள மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பி, இது கியூ, அதனோட மிட் பாயிண்ட்டை லோக்கஸ் பாயிண்ட் H, Kன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ H, Kங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. ஸோ H, K ஈக்குவல் டு 2 + a/2 - 7 + b divided by 2. ஓகேங்களா. ஸோ இப்போ H ஈக்குவல் டு 2 + a/2 அப்படின்னா 2H ஈக்குவல் டு 2 + a. இந்த ஏபிங்கிறது உங்களுக்கு வேரியபிள் பாயிண்ட், அன்னோன் பெராமீட்டர். ஃபஸ்ட்டு ஏபியும் பிங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுற ஈக்குவேஷன்லேருந்து ஏபியை நீங்கள் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏ ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவில் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். a ஈக்குவல் டு 2H - 2. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், k ஈக்குவல் டு -7 + b divided by 2. 2k ஈக்குவல் டு -7 + b. ஸோ b ஈக்குவல் டு 2k + 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க கொஷின் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த க்யூங்கிற பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா. ஸோ ஈக்குவேஷன் 1 பாசஸ் த்ரூ a, b. ஸோ ஈக்குவேஷன் 1ல் ஏக்கு எக்ஸுக்கு பதிலாக ஏவும் ஒய்க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா 2a² + 9b² ஈக்குவல் டு 18 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 2 × ஏவுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச்சில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 2H - 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 × பிக்கு பதிலாக 2k + 7 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. 2 × 2H - 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 4H² + 4
மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னா உங்களுக்கு 8Hன்னு கிடைக்கும். ப்ளஸ் 9 இன்ட்டு 4K² ப்ளஸ் 49 ப்ளஸ் 2AB வருங்களா 28K ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8H² ப்ளஸ் 8 மைனஸ் 16H ப்ளஸ் 36K². இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 441 வரும். இங்கே 252K மைனஸ் 18 இந்த சைடு வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ 8H² ப்ளஸ் 36K². அடுத்தது பாருங்கள் 16H 252K ப்ளஸ் 8 441 மைனஸ் 18 இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணினா ஆன்சர் 431 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களால் காமன் டேர்ம்ஸ் எதுவும் எடுத்து அந்த சைடு கொண்டு போக முடியாதனால ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. therefore the locus of M is 8x². ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், கேவுக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 8x² ப்ளஸ் 36y² minus 16x plus 252y plus 431 equal to 0. Next, 11th sum பாருங்க. If R is any point on the x-axis and Q is any point on the y-axis and P is a variable point on RQ with RP equal to B and PQ equal to A, then find the equation of the locus of P அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது எனி பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஆறுங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கியூங்கிறது எனி பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸில் நான் கியூங்கிறது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், P is a variable point on RQ. இந்த RQவில் Pங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் அவங்க எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் வேரியபிள் பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ வேரியபிள் பாயிண்ட்னா P ஆஃப் H, Kன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பி, இந்த ஆருக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிக்யூ, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து அவங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும், அவங்க மிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்காதனால இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிங்கிற இந்த பாயிண்ட் வந்து ட்ரேஸ் பண்ணுற அந்த பாத்தை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ லெட் பி ஆஃப் H, K பி எனி பாயிண்ட் ஆன் த லோக்கஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைனை ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். அப்படி ட்ரா பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட் P ஆஃப் H, K அப்படின்னா இதுலேருந்து இது உள்ள தூரமும் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரமும் சேம் தானுங்களே. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் தான் உங்களுக்கு H. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை Hன்னு எடுத்துக்கலாங்களா இந்த டிஸ்டன்ஸை. அதே மாதிரி இந்த லென்த்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸில் வர்றது Kன்னு எடுத்துக்கலாங்களா இந்த லென்த்தை. ஸோ இந்த லென்த்தை Kன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த லைன் இருக்குது. இப்படி பேரலாக இருக்கும் பொழுது இந்த லைன் இப்படி கட் பண்ணிவிட்டு மேக் பண்ணுற இந்த ஆங்கிளும் உங்களுக்கு தீட்டாவாக தான் இருக்கும், இந்த ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கும், ரெண்டு சேமாக. இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே லைனை கட் பண்ணுது. கட் பண்ணும்போது இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது தீட்டா, இதையும் நீங்கள் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் நேம் கொடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏஆர்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் சைடு தெரியுது, ஹைபாட்டினியூஸ் தெரியுது. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் கே பை பி. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் பிபிக்யூ இல்லைனா பிபிக்யூ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் பிபிக்யூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் பாருங்கள், எந்த ஆங்கிள் தெரியுது உங்களுக்கு, இதுதான் ட்ரையாங்கிள். ஆப்போசிட் சைடு உங்களுக்கு லென்த்து தெரியலை, அட்ஜசன்ட் சைடு தெரியுது, ஹைபாட்டினியூஸ் தெரியுது. ஸோ காஸ் தீட்டா தான் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஆப்போசிட் சைடு தெரியாததுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காஸ் தீட்டா கன்சிடர் பண்ணுங்கள். காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹச், ஹைபாட்டினியூஸ் ஏ. ஸோ காஸ் தீட்டா கிடச்சிருச்சு. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடச்சதுனால வி நோ தட் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ கே ஸ்கொயர் பை பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஹச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் பி இஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்
plus y square by b square equal to 1. ஓகேங்களா. next 12th sum. If the points p of 6, 2 and q of minus 2, 1 and r are the vertices of a triangle PQR. PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது இந்த வெர்டிசஸ்லாம். ஓகேங்களா. ஸோ பிக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, கியூக்கு கொடுத்துட்டாங்க, ஆருக்கு நம்மளுக்கு தெரியல, நம்ம a, b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன், அதனோட வெர்டிசஸும் பிளாட் பண்ணியாச்சு. அண்ட் ஆர் இஸ் த பாயிண்ட் ஆன் த லோக்கஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 4 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனாக அந்த பாயிண்ட்டு, இந்த ஈக்குவேஷனாக அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லோக்கஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் வந்து எங்கே கண்டுபிடிக்கணும்? சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு மேக் பண்ணுற அந்த பாத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது கிவன் பாயிண்ட்டு, இது வந்து இந்த வெர்டிசஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது. இந்த ஆறுங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பாயிண்ட் கொடுக்கல, a, bன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆறுங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த a, bங்கிற வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்ல, அதுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ராய்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு ட்ரேஸ் பண்ணுற அந்த பாத்தை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆர் ஆஃப் a, bங்கிறது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லெட் த சென்ட்ராய்டு பி. இந்த சென்ட்ராய்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜி அப்படின்னு சொல்லி, ஆல்ரெடி இங்கே பிங்கிற பாயிண்ட் இருக்கிறதுனால நான் சென்ட்ராய்டை நம்ம நார்மலாகவே வந்து என்னென்னு சொல்லுவோம்? நோட்டேஷன் ஜின்னு கொடுப்போங்களா. ஸோ அதனால் ஜி ஆஃப் h, k அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளோட கிவன் கொஷின் என்ன சொல்கிறாங்க? ஜி ஆஃப் h, k ஈக்குவல் டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் PQRங்களா. ஸோ ஜி ஆஃப் h, k ஈக்குவல் டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ h, k ஈக்குவல் டு சென்ட்ராய்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 பாயிண்ட்ஸ் x1 + x2 + x3 டிவைடட் பை 3ங்களா. ஸோ அப்புறம் y1 + y2 + y3 டிவைடட் பை 3. ஸோ 6 - 2 + a டிவைடட் பை 3. 2 + 1 + b டிவைடட் பை 3. 6 - 2 4 + a divided by 3, 3 + b divided by 3. So h equal to 4 + a divided by 3, k equal to 3 + b divided by 3. இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துருங்க. இந்த சைடு 3h equal to 4 + a, இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3k equal to 3 + b. நெக்ஸ்ட் a equal to 3h - 4, b equal to 3k - 3. பிகாஸ் நம்மளுக்கு ஏங்கிறதும் பிங்கிறது அன்னோன் பேராமீட்டர்ஸ், அதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. சின்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, இந்த ஈக்குவேஷன் 1ங்கிறது a, bயில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆர் இஸ் த பாயிண்ட் ஆன் த லோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஏவும் பியும் 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுங்க? b equal to a square minus 3a plus 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. bக்கு பதிலாக 3k minus 3 equal to aக்கு பதிலாக 3h minus 4 the whole square minus 3 into 3h minus 4 plus 4. ஓகேங்களா. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3k minus 3 equal to இது வந்து a minus b the whole square படி எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. 9h square plus 16 minus 2abனா minus 24h. ஸோ இதை இன்னரில் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 9h plus 12 plus 4. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் கிடைக்குது? 9h square minus 33h minus 3k plus 35 equal to 0. So therefore the equation of the locus of G is, நம்ம இங்கே சென்ட்ராய்டை தான் வந்து நம்ம லோக்கஸ்னு எடுத்திருக்கோம். அதனால் G is replace h by x, k by y. So 9x square minus 33x minus 3y plus 35 equal to 0. Next 13th sum. So 13th sum பாருங்க. If Q is a point on the locus of x square plus y square plus 4x minus 3y plus 7 equal to 0. Next find the equation of the locus of P which divides the segment OQ externally in the ratio 3:4 where O is the origin அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், Qங்கிறது point on the locus of x square plus y square plus 4x minus 3y plus 7 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் Qங்கிறது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த Qங்கிற பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
Then find the equation of the locus of P which divides the segment OQ. இந்த locus of P இருக்கு பார்த்தீங்களா, இந்த OQங்கிற லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது 3:4ங்கிற ரேஷியோவில். வேர் O is the origin. ஓங்கிறது ஆரிஜினை நீங்கள் 0,0ன்னு எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு OQ ஸோ கிவன் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, locus of P நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். O இது Q, Qங்கிறது நம்மளுக்கு தெரியாது, A,Bன்னு எடுத்துக்கோங்க. ஓங்கிறது ஆரிஜின் 0,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த Pங்கிற பாயிண்ட்டை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னா இதுதான் P, P ஆஃப் H,K. எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் என்ன ஆகிடும், உங்களுக்கு வெளியில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு இது Qங்கிற பாயிண்ட்டு, இது Pங்கிற பாயிண்ட்டு. ஓகேங்களா? 3:4ங்கிற ரேஷியோ அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ரேஷியோ 3, இதனோட ரேஷியோ உங்களுக்கு 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க. கிவன் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? x² + y² + 4x - 3y + 7 = 0. இந்த ஈக்குவேஷனில் தான் உங்களுக்கு இந்த Qங்கிற பாயிண்ட் பாஸ் ஆகுது. Q of A,B பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெட் P of H,Kங்கிறது லோக்கஸ். நெக்ஸ்ட்டு ஓங்கிறது ஆரிஜின்னு சொன்னதுனால 0,0. Qங்கிற பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியாது, அதனால் A,B அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு since P divides the line segment OQ externally in the ratio 3:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். OP வெக்டார் ஈக்குவல் டு ஸோ இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா ப்ரூஃபோடு பார்த்துருப்போம். எக்ஸ்டர்னல் ஃபார்முலா வந்து n × A வெக்டார் மைனஸ் m × B வெக்டார் டிவைடட் பை n மைனஸ் m அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்டாரில் பார்த்தோங்களா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி இங்கே வெக்டார்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட்டு நான் வெக்டாரில் பார்த்த ஃபார்முலா அப்படின்னாலும் நான் வெக்டாரோட எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3ம் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ரேஷியோ வந்து 3:4ங்களா, L:m ரேஷியோ வரும். அப்படின்னா L = உங்களுக்கு n:mன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட n:mங்கிற ரேஷியோ அப்படின்னா n = 3, m = 4. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுது, OQ அப்படிங்கிற பாயிண்ட்டு. இப்போ ஓங்கிறது 0,0, Qங்கிறது A,B. இது x1, y1 எடுத்துக்கோங்க, இது x2, y2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே A வெக்டார் B வெக்டார் கிடையாது, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள் n × A வெக்டார் இந்த B வெக்டாருக்கு பதிலாக x2 n × x2 மைனஸ் m × x1 டிவைடட் பை n மைனஸ் m, இன்னொரு பாயிண்ட்டுக்கு பாருங்கள் n × y2 மைனஸ் m × y1 டிவைடட் பை n மைனஸ் m. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி 3 × n-க்கு பதிலாக 3, x2க்கு பதிலாக பாருங்கள் a மைனஸ் m-க்கு பதிலாக 4 × x1க்கு பதிலாக 0 டிவைடட் பை 3 மைனஸ் 4. 3 × b மைனஸ் 4 × 0 டிவைடட் பை 3 மைனஸ் 4. சிம்ப்ளை பண்ணுங்கள். H,K = 3a டிவைடட் பை -1, 3b டிவைடட் பை -1 கிடைச்சிடும். 3a, bங்கிறது நம்மளுக்கு அன்னோன் பெராமீட்டர்ஸ், அதை எலிமினேட் பண்ணணும். இப்போ h = 3a டிவைடட் பை -1 அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா -hன்னு வந்துடுங்களா. அப்படின்னா a = -h டிவைடட் பை 3 நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். k = 3b டிவைடட் பை -1னா மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா -k. இப்போ b = -k டிவைடட் பை 3, இது கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது A,Bயில் பாஸ் ஆகுது அப்படின்றது நம்ம சொல்லியிருக்காங்களா கொஷினில். ஸோ நம்மளோட கிவன் அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஏவும் பியும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஏவும் ஒய்க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா a² + b² + 4a - 3b + 7 = 0. ஸோ இப்போ நீங்கள் ஏவுக்கு பதிலாக -h/3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, பிக்கு பதிலாக -k/3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, h²/9 + k²/9 -4h/3 + 3k/3 + 7 = 0. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து காமனாக 9 எடுக்கும்போது பாருங்கள் h² + k², இங்கே ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 9 வந்துருங்களா. ஸோ இங்கே ஒரு 3, ஸோ -12h, இங்கே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +9k. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே டினாமினேட்டரில் ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 7 × 9 63 = 0. ஸோ உங்களுக்கு இந்த 9 இந்த சைடு போயிடும். h² + k² -12h + 9k + 63 = 0. ஸோ இப்போ இதில் காமன் டேர்ம்ஸ் உங்களால் எடுக்க முடியாதனால therefore the equation of the locus of P is x² + y²
minus 12x plus 9y plus 63 equal to 0. Next 15th sum பாருங்க. The sum of the distance of a moving point from the points 4, 0 and minus 4, 0 is always 10 units. Find the equation of the locus of the moving point அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா sum of the distance of a moving point from the points, அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸோட சம்மை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த டிஸ்டன்ஸோட அதை வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், ஆல்வேஸ் 10 யூனிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏங்கிறது 4, 0, பிங்கிறது minus 4, 0. இதுதான் உங்களுக்கு மூவிங் பாயிண்ட். இந்த பிஏவுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த பிபிக்கு உள்ள டிஸ்டன்ஸை ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் 10 தான் கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கும். அந்த பாத்து என்ன நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட் பி ஆஃப் h, k be a point on locus. Let the points be a of 4, 0, b of minus 4, 0. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்னதுங்க? PA plus BB equal to 10. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் இருக்கும், நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏவுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணலை, அதனால ஸ்கொயர் ரூட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா PA equal to 10 minus PB, சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும் ப்ராசஸ். ஸோ இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பாருங்கள், PA equal to 10 minus B. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா PA ஸ்கொயர் equal to 10 minus PB the whole ஸ்கொயர்னு தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுறாதீங்க. 10 minus PB the whole ஸ்கொயர். இது எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. PA square equal to 100 plus PB the whole square minus 20 into PB அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா PA ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், H minus of minus H plus 4 the whole square plus K minus 0 the whole square. H ஸோ பாருங்கள் PAக்குங்களா, சாரி நான் Pக்கு சொல்லிட்டேன். H minus 4 the whole square plus K plus 0 the whole square. H minus 4 the whole square plus K minus 0 the whole square which is equal to 100 into PB க்கு என்ன வருங்க, H minus of minus 4, H plus 4 the whole square plus K minus 0 the whole square minus 20 into PB. இது ஸ்கொயர் இருக்கிறனால ரூட்டை விட்டுட்டீங்க. இங்கே PB அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் H plus 4 the whole square plus K minus 0 the whole square. நெக்ஸ்ட் இது எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. H square plus 16 minus 8H plus K square which is equal to 100 plus H square plus 16 plus 8H plus K square minus 20 into ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கோங்க. H square plus 16 plus 8H plus K square. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போத் சைட்ஸ் அப்படியே H ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க, K ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிமைனிங் டேர்ம்ஸ் 16 minus 8H equal to 100 plus 16 plus 8H minus 20 into ஸ்கொயர் ரூட்குள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. 16 minus 100 plus 116னா வந்து உங்களுக்கு 116 வந்துடுங்களா, minus 8H இந்த மைனஸ் 20 into ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படியே நீங்கள் இந்த சைடை வச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா minus 100 minus 16Hன்னு வரும். இதில் minus 4 அவுட்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 25 plus 4 வச்சுன்னு வரும். ரெண்டு மைனஸும் காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த -4ம் இந்த 5ம் இந்த 20 கேன்சல் ஆனால் +5 வந்துடும். ஸோ 25 plus 4H equal to 5 into ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படியே வருது. இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு அப்படியே ஸ்கொயர் வந்துருங்களா. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு போயிடும். H square plus K square plus 8H plus 16. நெக்ஸ்ட் இது எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. 625 plus 16H square plus 200H equal to இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 25H square plus 25K square plus 200H plus 400. எல்லா டேர்ம்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ 25H ஸ்கொயர் இங்கே பாருங்கள், H ஸ்கொயரு K
கே ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே ஹச் ஸ்கொயர் வந்து மைனஸ் ப்ளஸ் 16 இருக்குது. இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஹச் ஸ்கொயரோட வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஆல் டேர்ம்ஸ் இந்த சைடு கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 25h ஸ்கொயர் ப்ளஸ் 25k ஸ்கொயர் ப்ளஸ் 200h ப்ளஸ் 400 மைனஸ் 200h மைனஸ் 16h ஸ்கொயர் மைனஸ் 625 ஈக்குவல் டு 0. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்குது? 9h ஸ்கொயர் ப்ளஸ் 25k ஸ்கொயர் minus 225 equal to 0. So 9h square plus 25k square equal to 225. ஓகேங்களா? அந்த சைடு கொண்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 225 டிவைட் பண்ணுங்க. 225 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், இந்த 9 225 கேன்சல் பண்ணிங்கன்னா 25, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ h ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் k ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக் பேக் ஆன்சருக்காக நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இதுலேயே ரீப்ளேஸ் h பை கேன்னு மாற்றினீங்கனாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ புக் பேக் ஆன்சர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் P இஸ் ரீப்ளேஸ் h by x k by y அப்படின்னா x ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் y ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14th sum. Find the points on the locus of points that are 3 units from x-axis and 5 units from the point 5,1. சரிங்களா? ஸோ உங்களுக்கு given question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா locus point கண்டுபிடிக்கணும். 3 units from the x-axis. அந்த locus point எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, x-axisலேருந்து 3 யூனிட்ஸும் 5,1ங்கிற பாயிண்டில் இருந்து அந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நான் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இதுதானே உங்களுக்கு x-axis. இந்த x-axisல இருந்து 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. P of h, kங்கிற ஒரு பாயிண்ட் வந்து 3 யூனிட்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்லேயும் 5,1ங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸு 5 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த லோக்கஸ். இதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ்னு கேட்பாங்க. இங்கே பாயிண்ட்ஸு கேட்குறாங்க. இந்த h, kங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், கேஸ் 1. இதில் உங்களுக்கு 2 கேசஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவ் பாசிட்டிவ் சைடு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லெட் P of h, KB P of h, 3 நான் எடுத்திருக்கேன். ஏன் நான் 3 எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து இந்த ஆரிஜினில் இருந்து உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற ஆரிஜினில் இருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற தூரமும் ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுற அந்த நேர் உள்ள புள்ளி தானே நீங்கள் சொல்லுவீங்க, பாயிண்ட் தானே சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் லென்த்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கேவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 3ங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஹச்சுங்கிறது தான் இங்கிருந்து எவ்வளோ தூரங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஹச்சுங்கிற லென்த் உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் கேங்கிற லென்த் எவ்வளோன்னு தெரியுது, 3 யூனிட்ஸ்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ h, 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஹச்சை தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிவன் இந்த PAங்கிற லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, 5 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. PA ஸ்கொயர்னா 25ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா h, 3 h - 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இப்போ பாருங்கள், h ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10h ப்ளஸ் 3 - 1 எவ்வளோங்க வரும், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10h 3 - 1னா 2. ஸோ 2 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 4ன்னு வந்துடும். மைனஸ் 25 இந்த 25 இந்த சைடு வந்துருச்சு ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் h ஸ்கொயர் மைனஸ் 10h 25 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ தர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் P இஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த Pங்கிற பாத் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இந்த Pங்கிற பாத்து வந்து கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன், இந்த பாத்தோட ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். therefore the locus of P is x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ ஹச்சுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த லோக்கஸோட பாத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. பாத்துலேருந்து நீங்கள் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து உங்களால் பாயிண்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் மைனஸ் 10 கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறனால நீங்கள் ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
minus x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஏவுக்கு 1 எடுத்துக்கோங்க, பிக்கு -10, சிக்கு 4. சப்ஸ்டியூஷன் கொடுங்க. சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 10 plus or minus square root 100 minus 16 84 divided by 2 கிடைக்கும். x equal to 10 plus or minus square root 84 4 into 21 divided by 2 எழுதலாம். square root of 4 into 21 whole divided by 2. இப்போ இதில் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார வந்து 4 அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2ஆக மாறிடும். இந்த 4 வெளியில் வந்துச்சுன்னா 10 plus or minus 2 root 1 root 21. இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 வந்து இந்த 10 கேன்சல் பண்ணிச்சுன்னா 5ஆக மாறும். இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிக்கும். 5 plus or minus root 21. ஸோ therefore the points are xோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எக்ஸுங்கிறது நத்திங் பட் அந்த ஹச்சோட பாயிண்ட். 5 plus root 21, 3 5 minus root 21, 3. ஸோ உங்களுக்கு அந்த பாத்துங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கலாம், 2 பிளேஸை பிங்கிற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 2 பாயிண்டில் எடுத்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு இந்த கரெக்ட் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா, அந்த 2 பாயிண்ட்ஸ்லேயுமே. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் 2 வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த மூவிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவ் தான் இருக்கணுங்கிறது கிடையாது, பிலோலேயும் வந்திருக்கலாம். அப்படி வரும்போது பாருங்கள், ஏங்கிறது 5,1ங்கிற அந்த பாயிண்டில் இருந்து பிக்கு மூவிங் பாயிண்ட்டு 5 டிஸ்டன்ஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு மூவிங் பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், இதுவும் ஹச், கே தான். அந்த ஹச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த கேங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லென்த்து தான். இந்த லென்த்து வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸோட லென்த்து தான் 3 யூனிட்ஸ். அப்படின்னா நெகட்டிவ் சைடு வந்தால் -3ன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ -3ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், நேராக தானே இந்த பாயிண்ட்டு, -3 தானே, -3. ஓகேங்களா, ஸோ ஹச், கேபி பி ஆஃப் ஹச், -3 கிவன் பிஏங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இந்த லென்த்து. பிஏ ஸ்கொயர்னா 25ன்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ பாருங்கள், ஹச் -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேவுக்கு பதிலாக -3 இருக்குது, -3 -1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இப்போ அடுத்தது பாருங்கள், ஹச் -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் இருக்கிற மைனஸும் இந்த மைனஸ் 2 மைனஸும் நீங்கள் காமனாக வெளியில் எடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். அதனால் 3 + 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -3 -1 எவ்வளோங்க வரும், -4 தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வேணால் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் -3 -1னா -4 -4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு +16 மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஹச் ஸ்கொயர் +25 -10h +16 -25, இந்த 25 இந்த சைடு வந்துருச்சு ஈக்குவல் டு 0. இப்போ ஹச் ஸ்கொயர் -10h +16 ஈக்குவல் டு 0. ஸோ லோகஸ் ஆஃப் பிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -10x +16 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட பாயிண்ட் தான் தேவை, தட் இஸ் ஹச்சோட வேல்யூ. ஹச்சுங்கிறதா நத்திங் பட் எக்ஸ், ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இப்போ இதை நீங்கள் டேரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு -10 வரணும். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணால் -10 வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, -8 -2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +16, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -10ன்னு கிடைக்கும். ஸோ x -8 x -2 ஈக்குவல் டு 0. ஸோ x -8 ஈக்குவல் டு 0னா x -2 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 8 x ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. therefore the points are 8, -3 அண்டு 2, -3. ஸோ நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மூவிங் பார்த்து அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, 2 பாயிண்ட்ஸில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 6.1 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.